சகோதரிகளுக்கு காலை வணக்கம். உங்களுக்கு பஞ்சு போல் வெள்ளை விளையர்னு சாஃப்டான இட்லி வேணுங்களா? சகோதரிகளே வாங்க, அதை நான் எப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக அளவெல்லாம் கொடுக்குறேன். எப்படி செய்யணுங்கிறத அந்த டிப்ஸோடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சகோதரிகளே நல்லா குண்டு குண்டாக கடையில் போய்ட்டு இட்லி அரிசின்னு கேட்டுவாங்க. குண்டு அரிசி, அதாவது பொன்மணி அரிசி பேர். குண்டு அரிசின்னு கேட்டாலே இட்லிக்கு கொடுப்பாங்க சகோதரிகளே. நல்லா குண்டாக இருக்கும் பாருங்கள். இதை மாதிரி கடையில் நீங்கள் கேட்டு வாங்கிங்க. நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். நான் 4 ஜக்கு எடுத்திருக்கேன் சகோதரியில். 4 ஜக்கு ஒரு உளுந்து, அதாவது 4 ஜக்கு அரிசினா 1 ஜக்கு உளுந்து எடுப்பேன். நீங்கள் எந்த உளுந்து எடுத்தாலும் சரி, வெள்ளை உளுந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் நான் அப்படி தான் அளவு எடுத்துக்கேன் சகோதரிகளே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் உதயம் உளுந்து எடுத்திருக்கேன் சகோதரியில். எல்லா உளுந்தும் சேர்க்கக்கூடாது. உதயம் உளுந்துன்னு கேட்டுவாங்க. நல்லா மாவு வரணும். இந்த உளுந்து நான் எப்பயுமே அடிக்கடி இதை தான் நான் வாங்கிட்டுருக்கேன். உதயம் உளுந்து நல்லாவே மாவு காணும். இப்போ அரிசியில் தண்ணி சேர்த்து சகோதரியில் நல்லா கை போட்டு ஒரு 5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளையாக வரும் சகோதரிகளே. இட்லி அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் சகோதரிகளே. நான் அந்த மாதிரி தான் கழுவேன் அடிக்கடி. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சகோதரியில் இட்லி. நீங்கள் பாருங்கள், வீடியோவில் செக் பண்ணிக்கங்க. இப்போ 3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுற உளுந்தில் இதையும் கழுவி நான் சகோதரியில் அந்த உளுந்து தண்ணியில் தான் அரைக்கணும். அதாவது அப்புறம் கழுவக்கூடாது திருப்பியெல்லாம் உளுந்த. இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரை கழுவிட்டு ஒரு கரெக்டாக அரிசிக்கு 3 மணி நேரம், உளுந்துக்கு 1 மணி நேரம் சகோதரிகளை, மொத்தம் 4 மணி நேரம் தான். இப்போ உளுந்தை சேர்த்து விட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு தான் அரைக்கணும் சகோதரிகளே. மொத்தமாக ஊற்றிட்டு போய் உட்காந்துக்கூடாது சகோதரிகளே. இட்லி சரியாக வராது. லைட்டாக தெளிச்சிக்கிட்டே இருக்கணும், கிட்ட இருக்கணும் சகோதரியில். முக்கியமான ஒரு பதிவு தண்ணி தெளித்து அரைக்கிறது மாவு நல்லா பந்து மாதிரி வரும் சகோதரிகளை. பாருங்கள் எப்படி மாவு வருதுன்னு. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா நீத்து போயிடும். அது சரியாக இருக்காது. அப்புறம் டைமு பாருங்கள், அப்படியே எடுத்து போட்டால் அப்படியே குண்டு குண்டாக வரும் பாருங்கள். எப்படி வருது பார்த்தீங்களா? இப்படி தான் அரைச்சி எடுக்கணும். டைம் 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான் சகோதரியில் வைக்கணும். அதுக்கு மேலே ஓட விடக்கூடாது. உளுந்தை அடைஞ்சிரும், ரொம்ப நீத்துரும். இது கரெக்டான டைமு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம். அப்படி தான் நீங்கள் உளுந்து அரைக்கணும் சகோதரிகளே. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டு போய் உட்காந்துட்டிங்கன்னா மாவு நல்லா வராது, இட்லி நல்லா வராது சகோதரிகளே. மாவு கெட்டியாக தான் எடுக்கணும். உளுந்தை எப்பயுமே கெட்டியாக எடுக்கணும் சகோதரிகள். நான் அப்படி தான் எடுப்பேன். அரிசி சேர்த்து சகோதரிகளே. அரிசி நான் நைஸாக தான் அரைப்பேன் எப்பயுமே. அரிசி சில பேர் குறைன்னு எடுப்பாங்க. ஆனால் நான் என்னென்ன தெரியல, எப்பயுமே நைஸாகவே அரைப்பேன். தோசையும் அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு சகோதரிகளே. இதே மாவில் பாருங்கள், ஊத்தப்பத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுறீங்கன்னா அப்படியே ஊத்தப்பவும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சகோதரிகளே. நீங்களும் இந்த மாதிரி அளவு நான் சொல்கிற அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள் சகோதரிகளே. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. அரிசி எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் சகோதரிகளே. அரிசி மாவு தண்ணியாக இருக்கணும். அது தண்ணியானா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அரிசி மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுக்கு நான் முத்துக்கொட்டைன்னு சொல்லி விற்கிது சகோதரிகளே. இதில் 4 மட்டும் போதும். நான் ஒரு 1 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். 4க்கு ஒரு முத்துக்கொட்டை 4 எடுத்துக்கங்க. நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். தோசையும் பண் மாதிரி வரும் சகோதரிகளை. இட்லியும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். மாவு பாருங்கள், அரிசி மாவு தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்பலாம் கெட்டியாக இருக்கக்கூடாது. அதாவது உளுந்து தான் கெட்டியாக இருக்கணும். அரிசி மாவு தண்ணியாக தான் இருக்கணும், நைஸாக தான் இருக்கணும் சகோதரிகளே. எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையான உப்பை சேர்த்து நல்லா அடி மாவு வரந்தனே பாருங்கள். இட்லி மாவு எப்படி இருக்குன்னு, அதாவது உளுத்த மாவு நல்லா கெட்டியாகவே இருக்கும். அரிசி மாவு சேர்த்தோடனே சரியாயிடும் சகோதரிகளே. இப்போ நான் அள்ளி வச்சு உங்களுக்கு காமிக்கிற சகோதரிகளை. நல்லாவே மாவை கலக்கிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். அப்படியே குண்டு குண்டாக இப்போ எப்படி வைக்கிறனோ அப்படியே தான் இருக்கும். நாளைக்கும் நான் மூடி வச்சு மறுநாள் ஓப்பன் பண்ணி காமிக்கிற சகோதரிகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நல்லா பொங்கிடுச்சு சகோதரிகளை. இப்போ மாவு எடுத்து நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன். மாவு நான் சொல்கிற அளவோடு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சகோதரிகளை. அப்படியே பாருங்கள் எப்படி நான் கரைச்சி உங்களுக்கு எடுத்து வச்சேன்னா அதே மாதிரியே அந்த கரண்டி அப்படியே இருக்கும் சகோதரிகளே. இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்க சகோதரிகளே. முக்கியமான ஒரு பதிவு, தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி தட்டு ஊற்றி வைக்கணும். தண்ணி கொதிக்காமல் இட்லி தட்டு வச்சு எடுத்து வைக்கக்கூடாது, மாவு அடைஞ்சிரும். அது முக்கியமான ஒரு பதிவு சகோதரிகளே. தண்ணி இப்போ அங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இங்கே இட்லி தட்டையில் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவை ஊற்றினாலும் சரி, தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். துணி வச்சு ஊற்றினாலும் சரி. இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவை இப்போ பாருங்கள் சகோதரி எப்படி இருக்குன்னு. மாவை நீங்கள் எடுத்து வைக்கக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. நல்லா அப்படியே பந்து மாதிரி வரும் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அப்படியே இன்னும் ஊற்றப்பத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது சகோதரிகளே. நல்லா பந்தாக குண்டு குண்டான இட்லி செம்மையாக இருக்குது. அடுப்பில் எடுத்து வச்சாச்சு சகோதரிகளே. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா இருக்கும் பாருங்கள் சகோதரிகளே. நான் சொல்கிற மெத்தடு, நான் சொல்கிற அளவு, அரைக்கிற டிப்ஸு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே அரிசி, அதே உளுந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சகோதரிகளே. ஒரு சகோதரி கமெண்டில் கேட்டுதாங்க, ஏன் நீங்கள் வெந்தயமே சேர்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரிகளே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. வெந்தயம் சேர்த்தா இட்லி கலர் மாறிடுங்கிறதுக்காக தான் நான் வெந்தயம் சேர்க்கறதில்ல. எப்போயாவது ஒரு வாட்டி சேர்ப்பேன் சகோதரிகளே. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக வெள்ளையாக காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சகோதரி. இதுக்கு நான் ஒரு பூண்டு சட்னியும் சகோதரிகளே, இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது சகோதரிகளே. இது சூப்பராகவும் இருக்குது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சகோதரிகளே. சகோதரிகளே, நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் பதிவில் சொல்லுங்கள் சகோதரிகளே. சப்போர்ட்